கோலங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு என்ன எடுத்தாங்கன்னு நான் விரும்புறேன். ஒரு வீட்டுக்குள்ள வர மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு என்ன பதிவு பண்ணாங்கன்னா, வெளியிலிருந்து ரோடுல இருந்து டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வர மாதிரி வீட்டுக்குள்ள. சைதாப்பேட்டு வீடு. ஆமா, சைதாப்பேட்டு வீட்டுல தான் ஷூட்டிங்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செப்டம்பர் 17 அன்னைக்கு எனக்கு ஷூட்டிங்கு. ஃபர்ஸ்ட் டே கோலங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு எப்படி எடுத்தாங்கன்னா, வீட்டுக்குள்ள வர மாதிரி ஆட்டோல இறங்கி படபடன்னு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி. அது எவ்வளோ பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாட் தெரியுமா? அது எவ்வளோ சிம்பாலிக்கான ஒரு ஷாட். அது வீட்டுக்குள்ள நுழையிறேன் நான். ஆக எல்லாரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் கோலங்கள் மூலமா, இல்லையா? ஒரு அபி வந்து எல்லாரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு, எல்லாரோட மனசுக்குள்ள இடம் பிடிச்சிருச்சு. அந்த உள்ள வருது பாருங்க, அது வீட்டுக்குள்ள வரும்போது சிம்பாலிக்கா ஒரு டைரக்டர் எடுக்கிறாரு பாருங்க ஷாட். So she goes, இன்னைக்கு கூட அவருக்கு டவுட். அந்த இதில் இவங்க ப்ரொடக்ஷன் நான் பேசிட்டு இருப்போம்ல, எங்கள் ப்ரொடியூசர் கூப்பிடுவார். நாங்கள் ஃபஸ்ட்டு கதை பண்ணிட்டு இருந்தோம். இவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி இந்த கதை தீர்மானித்த பிறகு மற்ற கதாபாத்திரம் பேசி யார் நடிக்க போகிறாது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அப்போ சரி ஓகே, அப்போ யாருன்னு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் எங்கள் ப்ரொடியூசர் கூப்பிட்டாரு. அவங்க தேவயானி மேம் நடித்தா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குமே சார், அவங்க இதை படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, இப்போ பண்ணுறாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நம்ம பேசுகிறேன் சொல்கிறேன் உங்களுக்கு பேசிட்டு திரும்ப வந்தார். அவங்க பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்டில் மாற்றுறதுன்னா ஒரு இது கொடுங்களேன். இல்லை சார் ரொம்ப மாற்ற போகல, ஆனால் ஒரு இன்ட்ரடக்ஷனை மட்டும் ஒரு மாத்துறேன். என்னன்னா உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த சூரியவம்சம் ஹேர் ஸ்டைல் மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கும். முதல் நாள் ஷூட்டிங் வந்திருந்தாலும் நான் ஏதோ விக்ரமன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலு. அம்மாவுக்கு ஒரே நகை, தங்கைகளுக்கெல்லாம் ஒரே ஜுவல்லரி போட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நுழைவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் இது நுழைஞ்சு இது உன்னுடைய அறை உன்னோட ரூம்னா காட்டுவாங்க. அம்மா என்ன உனக்கு அறை இல்லையா அபி அப்படிம்பாங்க. என்ன உங்கள் அறையிலே நான் இருந்துக்க மாட்டேனா, எனக்குன்னு எதுக்கு தனி அறைன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு எனக்கு வேண்டாமாம்பாங்க. அப்படியே போனால் ஒரு வண்டி ட்ராவல் ஆகும். தூங்கிட்டு இருப்பாங்க. இது சாஞ்சு டயர்டாகி யார் தீபா மேலே படுது, என்ன பகல் கனவு அப்படி. அது ப்ரொடியூசர் பயந்துட்டாரு, பகல் கனவுங்கிறீங்க கனவுங்கிறீங்க சீரியல் தேருமா அப்படின்னா. சாரி, நான் சாமி கும்பிட்டு ஆரம்பிப்பேன். பார்த்துருக்கீங்களா நம்ம ஊரில் சீரியல் ஆரம்பித்தது கோபுரத்தை காட்டி கோபுரத்துலேருந்து இறங்கி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபெயிலியர் ஆகிடும். நான் என்ன பண்ணேன், சரி ஓகே கனவு சார், அதான் அபி என்னென்னா நைட் வேலை பாட்டு கனவுக்குள்ள கூட தன் குடும்பத்திற்கான ஒரு வீடு தேடிட்டு இருக்க மாதிரி. அது அதே வீட்டை நாங்கள் கிளைமேக்ஸில் எடுத்தோம். அதே வீடு தானே அந்த வீட்டிலே எடுத்தோம். அந்த இடத்துல எடுக்கும்போது அந்த மகிழ்ச்சி இல்லை, கனவுல இருந்த சந்தோஷம் நிஜத்தில் இல்லை. சூப்பர் சூப்பர். எவ்வளவு மெமரிஸ் சொல்ல சொல்ல ஒன்னொரு மெமரிஸும் அவ்வளோ ஒரு. அப்ப அந்த வீட்டை விட்டு வெளியில வருவாங்கல்ல, அப்ப அந்த தங்கையில வளர்ந்துருக்கா, கருத்து முரண் நிறைய இருக்கு, மாறிட்டாங்க, அம்மா வேற மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த வீடு மட்டும் அவங்களுக்காக நான் கட்டிட்டேன்னு சொன்னா அந்த வீடு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு வெளியேறிடுவாங்க. வெளியேறதான் அந்த கதையா இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள் வந்து நான் கிளைமேக்ஸ் எடுப்பீங்களா? ப்ரொடியூசர் கேட்டார், இது என்ன இப்போ மெகா சீரியல் உங்களுக்கு புதுசாக இருக்கு, நீங்கள் வந்து இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வைக்க முடியாது, மாறிடுனாரு. நான் இதை நோக்கி பயணிக்காட்டி எனக்கு எல்லாமே மாறிடும் இல்லையா? அப்போ நான் இதுதான் சார், அது எத்தனை வருஷம் ஆனாலும் அபி வந்து தனித்து நிற்கிறதோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மட்டும் இல்லாத குடும்பத்தை தாண்டி யோசிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சா அப்போ செகண்ட் பார்ட்டில் எப்படி இருக்கணும், வேற ஒரு லெவல்ல இருந்தாதான் அந்த ஒரு பயணத்துக்கான இதா இருக்கும்னு நினைச்சேன். எல்லாரும் வெயிட் பண்றோம் சார். இவ்வளவு நிறைய பேசினதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம் அடுத்த ஒரு கோலங்கள் 2 மாதிரி. தேங்க்யூ சார். கண்டிப்பா